2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் என்று நடிகர் விஜய் பேசியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது தொண்டர்களை உற்சாகமூட்ட இப்படித்தான் தலைவர்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே இடல. நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை, இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்னை கேட்டா நாங்கள் பிரதான எதிர்கட்சின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேள்வி அங்கே கேளுங்க.